to start fourth lesson book exercise 10 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन வந்து ரீட் பண்ணிக்கலாம். capitalization of super profit method அப்படினு சொல்லுவாங்க. capitalization of super profit method அப்படினா உயர் லாப விகித மூலதன ஆக்கமுறை அப்படினு சொல்லுவாங்க. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அந்த மெத்தட்ல capitalization வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு பார்க்கலாம். Find out the value of goodwill by capitalizing super profit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து क्वेश्चनல வந்து என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் ஃபார் 4 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து இயர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணல, அப்படியே கொடுத்திருக்காங்க. 30,000, 40,000, 5,000, 45,000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம அந்த இயர்ஸ் எழுதும்போது 1 by 1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த நான் ரெக்கரிங் இன்கம் 3,000 இஸ் இன்க்ளூடட் இன் above mentioned profit of rupees 30,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் இந்த 30,000 ப்ராஃபிட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் இயரில், அதில் வந்து 3,000 வந்து நான் ரெக்கரிங் இன்கம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். நான் ரெக்கரிங் இன்கம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். சரி, அதை மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 3 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளை வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் குட்வில் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தடில் வந்து குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர் ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கால்குலேஷன் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின்ல வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டூ 100 இதை நம்ம அப்ளை பண்ணிக்கோம். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சூப்பர் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு தெரியும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டினில் கொடுத்துருந்தா ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினில் வந்து கொடுக்கல. ஓகேவா? ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இயர்ஸோடைய ப்ராஃபிட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000, 40,000, 50,000, 45,000 வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 30,000 இருக்கு இல்லையா, இந்த 30,000ல வந்து ரெக்கரிங் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 3,000 வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30,000 ப்ராஃபிட்ல வந்து ரெக்கரிங் இன்கம் வந்து 3,000 இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 30,000 வந்து 3,000 வந்து நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 27,000. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இயரோடைய ப்ராஃபிட். செகண்ட் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 40,000 இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 50,000 இதுவும் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் வந்து 45,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 1 2 3 4 இருக்குது. 4ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 4 இயர்ஸோடைய ப்ராஃபிட் வந்து ரைட் பண்ணிட்டோம். அப்போ 4 இயர்ஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 27,000, 40,000, 50,000, 45,000 இப்போ ஆட் பண்ணும்போது இப்போ வந்து எவ்வளோ வரும்னா 0 3 zeros இருக்குது, அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 7 + 5 வந்து 12, பேலன்ஸ் 1 1 + 2 வந்து 3 3 + 4 வந்து 7 7 + 5 வந்து 12 12 + 4 வந்து 16. அப்போ 1,62,000 கிடைச்சிருக்கு டிவைடட் பை 4. இப்போ
16ல் வந்து 4 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே 2ல் வந்து 4 கேன்சல் பண்ண முடியாது, அதனால் இங்கே 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 20 எடுக்கிறோம். 20ல் வந்து 4 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். எகெயின் வந்து 2 zeros இருக்கும். அப்போ எவ்வளோ கிடைச்சது அப்படின்னா 40,500. இது வந்து என்ன ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா? ஆவரேஜ் ப்ராஃபிட், இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 40,500 கிடைச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க 3 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும். நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் employed into normal rate of return அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஸ்டினில் வந்து 3 lakhs கொடுத்துருக்காங்க இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 10%. இப்போ 10 divided by 100. இந்த 0 இது கேன்சல் பண்ணும், இது எதுவும் கேன்சல் பண்ணும். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் கிடைச்சாச்சு அப்படின்னா 30,000 வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 40,500. இது வந்து ஏபி ஆவரேஜ் ப்ராஃபிட். இங்கே வந்து நார்மல் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 30,000 கிடைச்சாச்சு. இனி வந்து எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்குவோம். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 40,500 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 30,000. இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 40,500லேருந்து 30,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,500 கிடைக்கும். இது வந்து சூப்பர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் rate of return into 100. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் வந்து நமக்கு 10,500 கிடைச்சாச்சு. டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10 into 100. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 0 இது கேன்சல் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் 10,500 into 10 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 105,000. எவ்வளோ கிடைச்சது அப்படின்னா 1,05,000. இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் குட்வில் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். Hi viewers, now we are going to start 4th lesson book exercise 11. கொஷின் வந்து ரீட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டலைசேஷன் அப்படின்னா மூலதன ஆக்குமுறை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டலைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி குட்வில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கொஷினில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டேஞ்சபிள் அசெட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம். டேஞ்சபிள் அசெட்ஸ் அப்படின்னா இது வந்து அசெட்ஸ் தான், ஃபிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டிஸ் ஆஃப் தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் capitalized value of average profit minus capital employed அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா குட்வில் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? குட்வில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் capitalized value of average profit minus capital employed. இப்போ capital employed என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடியே தெரியும், ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்முலாஸில். இப்போ நியூவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது கால்குலேட் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு
ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா உனக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். சப்போஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணி அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். சப்போஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஸ் யூஷுவலாக கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க இன்டூ 100. ஓகேவா? போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ என்ன ப்ராஃபிட் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிடும். அதில் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கொஷினில் கொடுத்துருந்தா அப்ளை பண்ணுவோம். சப்போஸ் இல்லை அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு என்ன கிடைச்சிடும்? கேபிட்டல் வந்து கிடைச்சிடும். கொஷினில் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துருந்தா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து டேஞ்சபிள் அசெட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அசெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். லைபிலிட்டிஸ் ஆஃப் த ஃபார்ம் அதுதான் லைபிலிட்டி. இப்போ அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைச்சிரும். தட்ஸ் இட். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி குட்வில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எழுதிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். குட்வில்கான ஃபார்முலா டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ரைட் பண்ணிக்கலாம். டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஷினில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,000 கொடுத்துருக்காங்க. அந்த 20,000 வந்து ரைட் பண்ணிப்போம். அதுதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. அப்போ 10 இன்டூ நம்ம வந்து 100 வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த 0 இதுவும் கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 20,000 இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2 lakhs. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கால்குலேட் பண்ணுவோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட டோட்டல் டேஞ்சபிள் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி எப்படி வேணும்னு எழுதிக்கலாம். அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி கூட போட்டாலும் ஓகே தான். இப்போ அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,20,000. ஸோ 2,20,000 மைனஸ் லைபிலிட்டி பார்த்தோம்னா 70,000. ஸோ இதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1,50,000. இதுதான் வந்து என்னது கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேவா? அப்போது அதாவது டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ப்ரீவியஸாக கால்குலேட் பண்ணோம் 2 lakhs வந்து. நெக்ஸ்ட் வந்து என்னது கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 1,50,000 கிடைச்சாச்சு. ஓகேவா? இனி வந்து நம்ம குட்வில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபார்முலா ரைட் பண்ணியிருக்கோம். என்ன ரைட் பண்ணியிருக்கோம்? டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து குட்வில் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 2 lakhs இருக்குது. ப்ரீவியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வந்து இது கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,50,000. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 50,000 கிடைக்கும். ஸோ இந்த 50,000 தான் என்ன அப்படின்னா குட்வில்.